ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம யூகேலேருந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். எனக்கு வந்து வாரத்தில் 5 வீடியோஸ் ஆச்சும் உங்களோட ஷேர் பண்ணணுங்கிறது ஆசை. பட் எனக்கு எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுங்கிறது தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நல்ல வீடியோஸாக, அதாவது ஒர்த்தான வீடியோஸாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு குக்கிங் வீடியோஸ் மேக்ஸிமம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து யூகேயில் நான் பார்த்த இடத்துல எனக்கு பிடிச்சிருந்த விஷயங்களோட உங்களோட ஷேர் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து நான் எப்படி இந்தியாவிலேருந்து கிளம்பி வந்தேங்கிறத ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நான் வந்து சாரோட ஃப்ளைட் ட்ராவல் பண்ணது உண்டு. தனியாக ஃபஸ்ட் டைம் இந்த தடவை தான் எனக்கு இது. ஸோ ஓகே, எனக்கு வந்து 2 ஃப்ளைட்டும் சேஞ்ச் பண்ணி வந்தேன். ஸோ எனக்கு வந்து அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் பதட்டமும் இருந்தது. பட் ஆனால் தன்னம்பிக்கையும் இருந்தது. என்னால் எந்த இடத்துலையும் எதையும் ஃபேஸ் பண்ணி வர முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட தைரியத்தோட இது என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ராவல். அதை உங்களோட ஒரு சின்ன வீடியோவாக ஷேர் பண்ணலான்னு இப்போ எடுத்திருக்கேன். வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். இப்போது வந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது யூகேயில் நான் போய் பார்த்த ஒரு இடத்துல இருந்து ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். அது என் பையனோட, என் ஹஸ்பண்டோட உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்தியாவிலேருந்து நான் கிளம்பி வரும்போது நைட் டயத்தில் தான் கிளம்புற மாதிரி இருந்தது. அதாவது மயிலாடுதுறையிலேருந்து நான் கிளம்பி வரும்போது அம்மா அப்பாவோட தான் கிளம்பி வந்தேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டே யூகே கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு விசா ப்ராசஸ் சீக்கிரம் முடிஞ்சு விசா சீக்கிரமாக வந்தாச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிக்கெட் வந்து சீக்கிரம் போட்டு கிளம்பியாச்சு. எனக்கு விசா ப்ராசஸில் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. ஸோ அது திருப்பியும் சரி பண்ணி நான் வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ 1 வீக் டிலேவாக தான் நான் வந்தேன். அதனால் அம்மா அப்பாவோட சேர்ந்து சென்னை வந்தேன். சென்னை ஏர்போர்ட்டுக்கு வர மாதிரி ஃபஸ்ட் டே வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பேக்கிங் ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி நைட் வந்து ஒரு 12 o'clock போல் அங்கேருந்து கிளம்பிட்டு மார்னிங் வந்து எனக்கு செக்கிங்னு பார்த்தீங்கன்னா 6:50க்கு செக்கிங் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து 9:50க்கு ஃப்ளைட்டு. ஸோ அந்த 3 hours வந்து எனக்கு செக்கிங்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் நைட்டே நம்ம வந்து சென்னைக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் நைட் 12 மணிக்கு தான் கிளம்பியிருந்தோம். வர வழியில் பார்த்தா காஃபியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே தான் வந்தோம். ஏன்னா நைட்லேயும் தூக்கம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, டிரைவர் அண்ணாவுக்கும் தூக்கம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காஃபியெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையாக தான் வந்துட்டு இருந்தோம். சென்னை ஏர்போர்ட்டுக்கும் வந்தாச்சு. அங்கே வந்து ஸ்டார்டிங் அந்த என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த கார் செக்கிங்கும் இருந்தது. கார் செக்கிங்லாம் முடிச்சுட்டு தான் வர மாதிரி இருந்தது. மனசுக்குள்ளே கொஞ்சம் பதட்டம் இருந்தது. பட் ஆனால் ரொம்ப ஒன்றும் ஒரு ப்ரெஷராக இல்லை. ஏன்னா என்னால் ஃபேஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஜாலியாகவும் இருந்தது. ஏன்னா என் பேரனை நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக, ரொம்ப சந்தோஷமாக தான் கிளம்பி வந்திருந்தேன். அம்மா அப்பாவுக்கு தான் கொஞ்சம் பயம் இருந்தது. ஃபஸ்ட் டைம் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அம்மா அப்பாட்டையும் சொல்லிட்டேன், எனக்கு ஒன்றுமே பயம் இல்லைம்மா, நான் எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். ஸோ ஏர்போர்ட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆனோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் எப்போதுமே பிள்ளைங்களெல்லாம் விடுறதுனா வந்து ஜாலியாக விட்டுட்டு போகிறது பழக்கம். அதே மாதிரி தான் இந்த தடவை நான் கிளம்பும் போதும் ஜாலியாக வந்தது. ஸோ ஏர்போர்ட்லேயும் ஸ்பெண்ட் பண்ணி தான் அம்மா அப்பாவோட வந்துட்டுருந்தேன். ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 செகண்டுக்கு மேலே வண்டி நிற்க முடியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணாட்ட லக்கேஜ் ஃபுல்லாக இறக்கி கொடுக்க சொல்லிவிட்டு அந்த அண்ணாவை அனுப்பிச்சி விட்டுட்டு அம்மா அப்பாவோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே என்ட்ரி ஆனேன். இது அம்மா அப்பா. உங்களோட நான் நிறையா தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். அம்மா அப்பாவுக்கு தான் கொஞ்சம் பதட்டம் இருந்தது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா கடைசி டயத்தில் அழுதுட்டாங்க. அப்பாவும் கண்ணை கழக்கினபடிக்கு விட்டுட்டு, நீ நல்லபடியாக போயிட்டு வாப்பா, எனக்கு யூகே வந்துட்டு கால் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரூமிங் எல்லாமே ஃபோனில் ரெடி பண்ணி தான் பிள்ளைங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா சேஃப்டியோடையும் தான் நான் உள்ளே என்ட்ரி ஆனேன். அதே மாதிரி செக்கிங்லாம் முடிஞ்சு
பேக்ஸ் ஃபுல்லாக செக்கிங் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் என்னுடைய ஹேண்ட்பேக்கோட உள்ள என்ட்ரி ஆனேன். இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃப்ளைட் டிக்கெட். எனக்கு வந்து 2 ஃப்ளைட். ஒன்று வந்து சென்னை டு துபாய், நெக்ஸ்ட்டு துபாய் டு லண்டன். 2 ஃப்ளைட்டில் நம்ம சேஞ்ச் ஆகி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டில் இருந்தவங்களும் நம்மளோட நல்லா பழகுனாங்க. ஸோ எனக்கு அது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே தெரியல. என்னால் ஃபேஸ் பண்ணி போகிறதுக்கும் அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்தது. இப்போது வந்து நம்ம பார்க்க போகிறது இது வந்து சென்னை ஏர்போர்ட்டில் நான் எடுத்திருந்த ஒரு சின்ன அந்த ஷாப்ஸ் தான். ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போகும்போது இந்த சின்ன சின்ன ஷாப்ஸ் இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப வந்து அக்யூட்டாக எடுக்க முடியலை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற தாட்லேயே இருந்தேனே தவிர என்னால் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்க முடியலை. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஃப்ளைட் வந்து என்னால் அதிகமாக உங்களோட ஷேர் பண்ண முடியலை. எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் தான் பிள்ளைங்க டிக்கெட் போட்டிருந்தாங்க. ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஃபைனாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. இது வந்து துபாய் ஏர்போர்ட் ரொம்ப பெருசு, ரொம்ப நீட்டாகவும் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் டைம் நான் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களோட அதிக அளவில் ஷேர் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். இப்போதைக்கு என்னால் இந்த அளவுக்கு தான் வீடியோஸ் எடுக்க முடிஞ்சது. யூகேவும் வந்து இறங்கியாச்சு. பிள்ளைங்களோடையும் பேரனோடையும் சாரோடையும் மருமகளோடையும் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.